இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? இது சினிமா பாடல் மட்டுமல்ல, இது சிந்திக்க வேண்டிய பாடல். ஏன் இந்த கேள்வி மனிதனுக்கு வருகிறது தெரியுமா? இறைவன் இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வி ஏன் வருகிறது தெரியுமா? கவலை வரும் பொழுது வருகிறது, கண்ணீர் வரும்போது வருகிறது, நிரந்தரமான ஆறுதலும் தேர்தலும் இல்லாத சூழ்நிலையிலே வருகிறது, சமாதானம் இல்லாத போது வருகிறது, விடுதலை தர ஒருவருமே இல்லாத சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறான். இறைவன் இருக்கின்றானா? அவன் எங்கே இருக்கிறான்? உலகம் சொல்லுகிற இந்த மகா வல்லமை உள்ள தேவன் எங்கே இருக்கிறான் என்று கேள்விகளை கேட்கிறான். எப்பொழுதுமே மனிதனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? மனிதன் நல்லவைகளைத்தான் அனுபவிக்க நினைக்கிறான் எப்பொழுதுமே. ஆனால் அவனை அறியாமலே தீமையான காரியம் அவனுக்குள்ளே செயல்படுகிறது. மனிதனுக்குள்ளே 2 சக்திகள் இருக்கிறது, 2 பவர்ஸ், 2 வல்லமைகள், தூண்டுதல்கள் இருக்கின்றன. 2 பவர்ஸ், 2 தூண்டுதல்கள், 2 வல்லமைகள் மனிதனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. இதை நாமே அறிந்திருக்கிறோம். ஒரு சக்தியினாலே தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகிறது. அதனாலே நம்முடைய வாழ்வே அழிந்து போகிற நிலைக்கு போகிறது. அது தீய சக்தி. இதற்கு எதிரானது ஒரு சக்தி இருக்கிறது, அது நல்ல சக்தி. தீய சக்தியுடைய பெரிய காரியம் மரணத்தில் போய் முடியும். மரணத்தை மனித சக்தியாலே ஜெயிக்கவே முடியாது. ஒரு பெரிய கவிஞன் சொல்லுகிறான், எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தினை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னம் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? மரணத்திற்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று அந்த டாக்டராய் இருக்கிறவன் பாடுகிறான். இந்த மரணத்தை ஜெயிக்க ஒரு சக்தி தேவை, அதுவும் மகா சக்தி தேவை. மனிதனுக்கு மிஞ்சிய சக்தி தேவை. இந்த சக்தி தான் இன்றைக்கு நான் பிரசவிக்கிற இயேசு சக்தி. இந்த சக்தி தான் இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற இயேசு சக்தி. மரணத்தை ஜெயித்த சக்தி. இவர் எப்படி மரணத்தை ஜெயித்தார் என்பதை நற்செய்தி பாகம் 1லும் நற்செய்தி பாகம் 2லும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மகா சக்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்பதை நற்செய்தி 3லே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மகா சக்தியை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மகா சக்தியை யார் பார்த்தது? இப்படி ஒரு கேள்வி கூட கிளம்பலாம். காணாதது எப்படி நான் நம்புகிறது? இப்படி ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இவர் ஒரு சரித்திர புருஷர், கிபி கிமு என்று சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர். இதை மனிதன் அத்தனை பேர் இவரை அறிந்திருக்கிறார். காற்றை பார்த்தது யார்? கடவுள் இருக்கிறாரா என்று கேட்கிற சகோதரனே சகோதரியே, இந்த மகா சக்தி இருக்கிறதா என்று கேட்கிற சகோதரனே சகோதரியே, காற்றை யார் பார்த்தது? ஒருவனும் பார்க்கவில்லை, உணர்கிறோம். இவர்தான் அப்பா என்று நீ எப்படி உன்னுடைய அப்பாவை பார்த்து சொல்லுகிறாய்? நம்புகிறோம். அப்படியேதான் தெய்வமும். இந்த பூமி, சந்திரன், சூரியன், அண்ட சராசரங்கள் இவைகள் எல்லாம் தமக்குள்ளே நியமிக்கப்பட்ட விதிமுறைக்குள்ளே செயல்படுகின்றன. செயல்படுத்த ஒரு சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? இவைகளை செயல்படுத்த ஒரு உந்து சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? There is no movement without direction, without director. ஒரு இயக்குனர் இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் நடக்கவே முடியாது. அந்த இயக்குனர், அந்த இயக்கம் இயற்கை என்று பலர் சொல்லுகிறார்கள். நானும் ஒரு காலத்தில் நாத்திகனாய் இருந்த பொழுது, திராவிட கழகத்தில் இருந்த பொழுது, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில்
நானும் அந்த டைரக்ஷன், அந்த டைரக்டர் இயற்கை என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இயற்கை என்றால் ஆங்கிலத்தில் நேச்சர் என்று சொல்லுகிறோம். நேச்சர் என்று சொன்னால் அது அக்ரிணை. மனிதனுக்கு எட்டாத அறிவோடு, மனிதனுக்கு எட்டாத சிந்தனையோடு அண்ட சராசரங்களையே செயல்பட வைக்கிறதே, இது எப்படி அக்ரிணையாக இருக்க முடியும்? சிந்தியுங்கள். இது நிச்சயமாக அக்ரிணையாக இருக்கவே முடியாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகா சக்தி. அந்த சக்தி தான் கடவுள், தெய்வம், தேவன். எந்த மகா சக்தி, இந்த தேவன், எந்த கடவுள், இதை யார் உண்டாக்கியது? இது ஒரு கேள்வி. உங்களுக்கு சொல்லுகிறேன், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அப்படித்தான் இந்த மகா சக்தியையும் யாரும் உருவாக்கவும் இல்லை, அதை யாரும் அழிக்கவும் முடியாது. இருக்கிறவராகவே இருக்கிறார். அதைத்தான் இந்த வேதத்திலே சொல்லுகிறது, யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உருவாக்கிய நடத்துகிற சிருஷ்டிப்புகளே அவர் இன்னார் என்று நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று யாருக்கு தெரியும்? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று மனிதனுக்கு தெரியுமா? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது மனிதன் எங்கே இருந்தான் சொல்ல முடியுமா? பூமியின் ஆதாரம் எதன் மேலே இருக்கிறது சொல்ல முடியுமா? இந்த பூமி உருண்டையாய் அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கிறதே, இதனுடைய ஆதாரம் எதன் மேலே இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியுமா? சமுத்திரம் புரண்டு வருகிறது. வருகையிலே கதவுகளிலே தாளிடுவது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு தூரம் தான் கடல் வர முடியும் என்று எல்லை வகுத்திருக்கிறதே, இது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? விடியற் காலத்திற்கும் சூரியனுக்கும் யார் ஆர்டர் கொடுத்தது? சரியாய் அவைகள் செய்து கொண்டிருக்கின்றனவே. காரணம் என்ன? வெளிச்சம், இருள், இவைகளுக்கெல்லாம் எல்லை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? வெளிச்சம், காற்று, இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று யாருக்காவது தெரியுமா? மழைக்கு தகப்பன் உண்டா? அருமையின் நட்சத்திரத்தின் சுய சம்பந்தத்தை நாம் இணைக்க முடியுமா? மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா? ராசிகளை அதன் காலத்தில் வரப்பண்ண முடியுமா? ஆகாயத்து பறவைக்கு ஆகாரத்தை கொடுப்பது யார்? காட்டு புஷ்பங்களை உடுத்துவிப்பது யார்? ஒரு வாரத்திற்கு 7 நாள் என்று நிர்ணயித்தது யார்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் என்று நிர்ணயித்தது யார்? எப்படி வந்தது? இரவு, சூரியன் இல்லாத இரவு, சந்திரன் இல்லாத பகல் யார் ஏற்படுத்தியது? அவர்தான் தேவன். அதுதான் மகா சக்தி. அந்த தேவன் தான், அந்த மகா சக்தி தான், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை ஜெயித்த மகாதேவன். உலகில் உள்ள ஜீவராசிகள் ஏராளம் இருக்கின்றன. எத்தனையோ ஜீவராசிகள், ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று 5 அறிவுகளை உடைய ஜீவராசிகள் உலகத்திலே உண்டு. மனிதனுக்கு மாத்திரம்தான் 6 அறிவு இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஆளத்தக்கதான அத்தாரிட்டி நமக்கு எங்கிருந்து வந்தது? நமக்கு யார் கொடுத்தது? உனக்கு தெரியுமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, உனக்கு தெரியுமா? மனிதனுக்கு மட்டும் அந்த 5 அறிவுகளை உடைய ஜீவராசிகளை விட கூடுதல் அறிவு, கூடுதல் ஞானம், பகுத்தறிவு மனிதனுக்கு மாத்திரம் ஏன் வந்தது? எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? உங்களுக்கு தெரியுமா? ஜீவராசிகள் மரிக்கின்றன, மனிதனும் மரிக்கிறான். இரண்டுக்கு வித்தியாசம் உண்டா? மரித்தபின் நிலை என்ன? அத்தோடு, இந்த மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்றால் நாம் வாழ்கிற உலக வாழ்க்கை எதற்கு? நமக்கு சந்ததி எதற்கு? நமக்கு அன்பு, அறம், ஒழுக்கம், கற்பு இவைகளெல்லாம் எதற்கு? நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் எதற்கு? என்றைக்காவது சிந்தித்து பார்த்தீர்களா? இது 5 அறிவுகளை உடைய அந்த ஜீவராசிகளுக்கு உண்டா?
நம்முடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து போனால் நாமும் அந்த ஜீவராசிகளைப் போலவே வாழலாமே. கட்டுப்பாடு இல்லாமல் ஜீவராசிகளைப் போல மரம் போல வாழ்ந்தால் என்ன? பாவம் செய்யக்கூடாது என்று மனிதன் ஏன் நினைக்கிறான்? பாவம் செய்யக்கூடாது என்று மனிதன் ஏன் நினைக்கிறான்? இவைகளுக்கெல்லாம் ஒரே பதில், இறைவன் இருக்கிறார் என்பதால் தான், இறைவன் நடத்துகிறார் என்பதால் தான், இறைவன் தான் இயக்குனர் என்பதால் தான், இறைவன் தான் மகாசக்தி என்பதால் தான். அவர்தான் மரணத்தை ஜெயித்த மகாசக்தி இயேசு கிறிஸ்து. டார்வின் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த விஞ்ஞானி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று எழுதுகிற விஞ்ஞானி எழுதுகிறார், ஆரம்பமே முன்னுரையே ஐ சப்போஸ் என்றுதான் ஆரம்பிக்கிறார். ஏன் அவர் ஐ கன்ஃபார்ம் என்று ஆரம்பிக்க வேண்டியதானே? நான் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று ஐ கன்ஃபார்ம் இட் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன் அவர் ஐ சப்போஸ் என்று ஆரம்பிக்கிறார்? அவருக்கே புரியவில்லை தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு சரியா தவறா என்று. உங்களுக்கு சொல்லுகிறேன், குரங்கிலிருந்து ஒரே ஒரு மனிதன் தான் வந்தானா? குரங்கிலிருந்து மனிதன் வந்தானால் திறந்தோறும் குரங்கிலிருந்து மனுஷன் வந்துகிட்டே இருக்கலாமே. அப்படியே வந்து கொண்டே இருந்தால் இன்றைக்கு தேதியிலே குரங்கு இனமே இல்லாமல் போயிருக்குமே. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் குரங்கினுடைய ரத்தத்தை மனிதன் உபயோகிக்கலாமே. ஏன் உபயோகிக்கிறது இல்லை? இது பொய் தியரி. அந்த டார்வின் அவர் மரிக்கும் போது தன்னுடைய பிரஸ்ஸையே கிறிஸ்தவ பைபிள் பிரிண்டிங்காக எழுதி வைத்து விட்டு மரித்து போனார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஐ சப்போஸ் என்று ஆரம்பித்தவர் மரிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ண சொல்லி தன்னுடைய பிரஸ்ஸையே எழுதி வைத்து விட்டு போய்விட்டவர். அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. நிச்சயமா இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு உருவாகும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, உண்மை அறியாமலே தேவனை பற்றிய அறிவு உன்னிடத்தில் இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேவனை ஏற்றுக்கொண்டால் உனக்கு மரண பயமே இல்லை. மரணத்தை ஜெயித்தவர் அவர். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டால் உனக்கு வியாதி வராது, வந்தாலும் ஓடி போய்விடும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் உன்னை அணுகாது. அப்படியே பாவத்தில் நிலைத்திருந்தாலும் அது உன்னை விட்டு மறைந்து போகும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிசாசின் பில்லிசூனிய கட்டுகள் ஒன்றும் உன்னை அணுகாது. உனக்கு கஷ்டமா, கவலையா, கண்ணீரா, காலமெல்லாம் தீராத வியாதியா, பிசாசுடைய பில்லிசூனிய கட்டுகளா? கவலைப்படாதே. மகாதேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பெரிய சக்தி, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட மேலான சக்தி உன்னை பெரிய நிலைக்கு கொண்டு வரும். இந்த தேவன் என்னை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நற்செய்தி பாகம் 1 நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி இருக்கிறேன், கேட்டு பாருங்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இந்த மகாசக்தியை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாய் மாறும். நன்றி.